ஹாய் மக்களே, நீங்க இன்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போறீங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கக்கூடிய அந்த புகார்ல என்னென்ன விஷயங்கள் முக்கியமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. முதல்ல தேதி, நீங்க என்னைக்கு கொடுக்குறீங்களோ அந்த தேதி, அதுக்கப்புறம் அனுப்புனர்ல இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுடைய பெயர், அவங்க சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் அதெல்லாம் போட்டுக்கோங்க, வயது போட்டுக்கோங்க, உங்களுடைய முகவரியை தெளிவா கொடுங்க, உங்களுடைய தொடர்பு என்ன அப்படின்றத தொலைபேசி நம்பரை கொடுங்க. அப்புறம் பெறுநர் அப்படின்னு போட்டுட்டு உயர்திரு காவல் ஆய்வாளர் அவர்கள், அப்புறம் அந்த ஸ்டேஷனுடைய நம்பர் இருக்குங்க இல்லையா, R2 R3 அந்த மாதிரி இருக்கும், அதை போட்டு காவல் நிலையம் அப்படின்னு கொடுங்க. அதனுடைய அட்ரஸ் அதுல எல்லாமே தெளிவா கொடுத்துருங்க. குறிப்புன்னு போட்டு ஷார்ட்டா என்னுடைய வீட்டில் நடந்த திருட்டு சம்பந்தமாக புகார் அப்படின்னு என்ன புகாரோ அதை குறிப்பை கொடுத்துட்டு ஐயான்னு போட்டுட்டு அதுல நான் மேற்கண்ட முகவரியில் வசிக்கிறேன், இத்தனை ஆண்டுகளாக வசித்து வருகிறேன், இந்த சண்டையானது இந்த புகாரானது இன்றைய நேரத்தில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தேதியில் இப்படி நடந்தது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நீங்க உள்ள தெளிவா எழுதணும். ஏன்னா நேரம், என்ன பிரச்சனை, எந்த இடத்துல நடந்தது, இந்த 3 விஷயங்களையும் நீங்க கரெக்டா கொடுக்கணும். அப்புறம் கீழே உங்களுடைய கையொப்பமிட்டு அதை நீங்க சப்மிட் பண்ணணும்.